சொல்குற்றம் பொருட்குற்றம் இருந்ததுன்னா மன்னிச்சுக்கோங்க. கருத்து குற்றத்துக்கு நான் பொறுப்பு இல்லை. ஓகே, காரண காரிய விளைவு இல்லையா, காசல் எஃபெக்ட். 2017ல யோகா ஸ்டுடியோ ஆரம்பிச்சோம். அது ஒரு காரியம். இப்போதைக்கு நம்ம காரியத்துல இருந்து ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அதுக்கு பின்னாடி காரணம் இருக்கு. அது நான் இப்ப சொன்னா திருப்பி பழசு போயிட்டே இருக்கு. காரணம் அந்த தென்பொதியைங்கிற காரியத்தோட விளைவு கிரீனானது. அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சார் நிறைய பேர் சொன்னாங்க யோகா எப்படி நம்ம மாத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது நான் பேசினா அது ஏதோ ப்ரொமோட் பண்ற மாதிரி இருக்குங்கிறதுனால நான் நிறைய டைம் பேசினது கிடையாது. பட் யோகா நமக்குள்ள வர்றதுக்கு நம்ம அலோவ் பண்ணா மட்டும் போதும். யோகா இட் டசன்ட் மேஜிக். அது நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம மேலோட்டமா என்ன நினைக்கிறோம்னா உடம்பு சரியாகும், கை கால் வலி சரியாகும், அப்படி இல்லைன்னா பிரச்சனைக்கு உபாதைகள் சரியாகும் நினைக்கிறது தவிர, ஆனா அது கம்ப்ளீட்டா அது உள்ள டிராவல் பண்றதுக்கு அலோவ் பண்ணோம்னா அது பல மேஜிக் பண்ணும். அதுல ஒரு மேஜிக் தான் இது நடந்தது. இது மரம் வைக்கிறது, அந்த மற்ற செயல் நான் பண்றது அப்படிங்கிறது இல்லாம அது எங்க மூலமாக நடத்தப்பட்டது. அதோட விளைவு, காரணத்தோட விளைவு தான் கிரீன் ஆனது. முதல் ஆரம்பிச்சது மரம் வைக்கிறதா ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மற்ற ஆக்டிவிட்டிஸ். சில டைம் நானே ஆக்டிவிட்டி லிஸ்ட்ல மிஸ் ஆயிடும். பிளட் டொனேஷன் கேம்ப் நடத்துறத பத்தி பேசுவோம். அதுக்கப்புறம் சண்டே சானிட்டரி ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்குறது. அதுக்கப்புறம் ராமகிருஷ்ணா மிஷனுக்கு காலையில சாப்பாடு டெய்லி ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குறது. அப்புறம் லவ் கேர்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் இருக்கு, ஆர்டிசம் அஃபெக்டான ஸ்கூல். அந்த ஸ்கூலுக்கான எக்ஸ்பென்ஸ், டிவி எக்ஸ்பென்ஸ் எடுக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு ஓல்டேஜ் ஹோம் இருக்கு. அந்த ஓல்டேஜ் ஹோமுக்கு அவங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ், அப்புறம் கிராசரி ஐட்டம்ஸ், இட்லி மாவு கொண்டு எல்லாமே பண்றது. இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா இது அதோட ரிசல்ட். ஸோ காரணம், காரியம், விளைவு. சம்டைம் இந்த காரியமே விளைவாகவும் இருக்கும், இந்த விளைவு அடுத்த காரணத்துக்கான மூலதனமாகவும் இருக்கும். அதனால அந்த காசல் எஃபெக்டா நான் சொல்றதுக்காக இது எதுவுமே நாங்க பண்ணதில்லை. நாங்க எங்க மூலமா நடக்கிறதுக்கு அலோவ் பண்ணோம், அது நடக்குது, அவ்வளவுதான். ஸோ இதுல யாருமே நம்ம கிரெடிட் எடுத்துக்கிறதுக்கோ, எல்லாரும் பேசுறீங்க, எனக்கு அது நான் மட்டும் பண்ணல, பிளஸ் என்னால் நடக்கப்பட்டது அல்லது எங்க மூலமாக அது நடந்துட்டு இருக்கு. இயற்கை எப்பவுமே என்ன பண்ணும்னா நம் மூலமாக தன்னை தான் அப்சர்வ் பண்ணும். கான்சியஸ்னஸ் இஸ் நத்திங் பட் டீப் அப்சர்வன்ஸ், ரைட்? அது என்ன பண்ணும், இயற்கையோட கான்சியஸ்னஸ் நம்மள மாதிரி மனிதர்கள் மூலமாகவும், இயற்கை மூலமாகவும், சில பல விலங்குகள் மூலமாகவும் அல்லது கோள்கள் மூலமாகவும் அது தன்னையே அதை கவனிக்கிறது. அதை கவனிக்கிறதுக்கு நம்ம இடம் கொடுத்தா மட்டும் போதும். அதுக்குள்ள நம்மளோட ஈகோ வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா இயற்கை நம்ம மூலமா நடக்காது. ஸோ இந்த ஒரு விஷயம் சொல்ல நினைச்சேன். அப்புறம் 3 விஷயம் சொல்லுவாங்க இல்லையா யோகாவில், உடல், மனம், உயிர். இந்த 3ல இந்த நற்செயல்கள் அப்படிங்கிறதுக்கு நான் பின்னாடி வரேன். ஆசனாஸ் நம்ம பண்றோம், சில பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பண்றோம். இது எல்லாமே நம்ம உடலுக்கான பயிற்சிகள். மனதுக்கான பயிற்சிகள் நமக்கான சிந்தனை, தூய்மையான சிந்தனை அல்லது எண்ணம், அதுக்கப்புறம் அதுக்கான பயிற்சிகள், மெடிடேஷன் எல்லாமே இருக்கு. பட் அதுக்கான உயிர்க்கான பயிற்சி உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் தானே சொல்றாங்க இல்லையா? அப்போ உடம்பு வளர்க்கணும், உயிர் எப்படி வளர்க்கிறது? அதுதான் இந்த செயல்பாடுகள் செய்யாம இருக்கிறது. அது ஒரு வகையான உயிர் வளர்வதற்கான பயிற்சி. ஆனா அது ரொம்ப தள்ளி இருக்குது. அதெல்லாம் பெரிய பெரிய மகான்கள் அப்படி இல்லைன்னா நம்ம இன்னும் நிறைய பண்பட்டதுக்கு அப்புறம் தான் அதை பண்ண முடியும். ஆனா ஆரம்பத்துல உயிருக்கான பயிற்சி என்ன அப்படிங்கிறதுனா இது போல நற்செயல்கள்னா அது பின்னாடி நம்ம வேற வேற விஷயம்லாம் இல்லாம தன் சுயநலம் சாராத எந்த செயலா இருந்தாலும் அது நற்செயல் தான். அது மரம் வைக்கிறதா அப்படி இல்லைன்னா இதை நாங்க பண்றதுனால இதெல்லாம் தான் நற்செயல் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா பெருசா பண்றதா எல்லாத்துக்குமே தெரியுது. இதே நான் 10 மரம் வச்சோம்னு சொன்னா யாராவது கேட்பாங்க? கேட்க மாட்டாங்க. கவுண்ட் மேட்டர்ஸ். ஆனா அது அப்படி கிடையாது. நற்செயல் நான் தனியா இருக்கிறேன், நான் தனியா இருந்து எனக்கு சுயநலம் இல்லாத பிறருக்கோ, பிற விலங்குகளுக்கோ, பிற உயிருக்கோ அல்லது இயற்கைக்கோ ஏதோ ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னு நினைச்சா கூட அதுவும் உயிருக்கான பண்பாடு செய்யணும். அது எத்தனை பேர் நம்ம பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம், அது பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத நான் ஒரு கேள்விக்குறியோட கொடுத்துறேன். ஏன்னா எல்லாத்துக்குமே நம்ம உடல் மேலேயே கவனம் இருக்குதே தவிர அதுல இருந்து அடுத்து மனதுக்கோ அல்லது மனதுல இருந்து திருப்பி உயிருக்கோ போவதற்கான
அகைன் இந்த பயிற்சிகள் வந்து ரொம்ப சுலபமானது கிடையாது. உடல் வந்து நமக்கு ரொம்ப சுலபமா இருக்கும். உடலுக்கான பயிற்சிகள் ஏதோ கஷ்டப்பட்டு உண்டு கரண்ட் எரிச்சு அந்த மாதிரி பண்ணிடலாம், வந்து வர்றதுக்கு ஓடுறது வாய்ப்பு இருக்கு. ஆனா மனம் பயிற்சி நீங்க நல்லா யோசிக்காருங்க. அரை மணி நேரம் நம்ம ஓடலாம், ஆனா அரை மணி நேரம் அமைதியா கண்ணு மூடிட்டு எதுவும் யோசிக்காம இருக்கணும்னு சொன்னா கொஞ்சம் கஷ்டம் இல்ல. அதே போல அதுக்கு அடுத்து நம்ம நமக்கு இல்லாத ஒரு சுயநலம் இல்லாத ஒரு பொதுநலமான செயலை எந்த ஒரு பலனும் எதிர்பார்க்காம, நம்ம பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம நல்லது பண்ணாதான் நல்லது நடக்கும், அந்த பட்சம் எல்லாம் கிடையாது. நல்லது பண்றது அவ்வளவு சுலபமான வேலையும் கிடையாது. நல்லது பண்றவங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்கணும்னு கிடையாது. அது இயற்கையோட விதியும் கிடையாது. இயற்கைக்கு வந்து நம்ம நினைக்கிறது போல அதை நம்ம நினைக்க முடியாது. நம்மளோட எண்ணத்துக்கு ரொம்ப அப்பாற்பட்டது. அப்போ அந்த செயல் நம்ம எப்ப செய்ய ஆரம்பிக்கிறோம், எவ்வளவு பண்றோம் அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிச்சுப்பாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் யோசிச்சு பார்த்து என்ன செயல் செய்தால் அது நம்ம உயிரை பண்படுத்தும் அல்லது உயிரை வளர்க்கும் அப்படிங்கிற கேள்வியோட நிறைய செயல்பாடுகள் இருக்கு. இன்னும் நீங்க கூட நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் செய்றீங்க அப்படின்னு சொன்னா அது கூட நம்ம எல்லாம் இப்ப என்னன்னா நம்ம தனித்தனியா ஒரு செயலை செயல்படுத்த முடிகிற மாதிரி சுலபமான காலகட்டம் இல்லை. 20 பேர் 30 பேர் சேர்ந்தாலே அதுல இருக்கிற தடைகளும் அதுல இருக்கிற பிரச்சனைகளையும் சமாளிக்க முடியாத அளவு இருக்கு. சாரமா பேசினாங்க, அது நான் திருப்பி இன்னும் நிறைய பேசி நெகட்டிவிட்டி சொல்றது. ஆனா நம்ம தனியா பண்ணும்போது இன்னும் அதீத பிரச்சனைகளை சமாளிக்கிற மாதிரி இருக்கு. முதல் நம்ம ஒரு குழுவா சேர்ந்து, ஹியூமன் இஸ் a social animal இல்ல, நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு குரங்கு கூட நம்ம எந்த குரங்கு தனியா இயங்கி இருக்கு, எல்லாமே நம்ம குழுவா இயங்கக்கூடிய மக்கள் தான். அதனால அந்த குழுவோட சேர்ந்து பொதுவான செயல்பாடுகளை செய்து அதுல கத்துக்கிட்ட விஷயத்த வச்சு நம்ம தனி மனித உயிரை வளர்க்கறதுக்கான முயற்சியை கொஞ்சம் எடுத்துட்டோம்னா யோகா நம்ம கிட்ட வந்துருச்சு நடக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம பண்றது யோகா கிடையாது. ஜிம்னாஸ்டிக்கும் வளையிறாங்க, டான்ஸ்லயும் வளையிறாங்க, யோகாவிலையும் வளையிறாங்க. என்ன வித்தியாசம் இருக்கு? அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கு இல்லையா? அந்த வித்தியாசத்துக்கான படிதான் யோகா பிலாசபி. சோ அந்த கேள்வியோட நான் இன்னைக்கு வருகின்ற அனைவருக்கும் நன்றி.